உங்களுடைய பேர் என்னங்கண்ணா? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன துறை எடுத்திருக்கீங்க? என் பேர் விக்னேஷ். நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். என்னுடைய தரவரிசை எண் 10. டிபார்ட்மெண்ட் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர். மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட் நான் எடுத்திருக்கேன். ஓகே. ஓகே, இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். இதில் ஜேடிஓ ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மொத்தம் 4 டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று நடந்த கவுன்சிலிங்கில் நான் எடுக்கலை. இன்றைக்கி நடந்த கவுன்சிலிங்கில் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஓகே. என்ன பார்த்தோம் அப்படின்னா நான் படித்தது எல்லாம் ஓன் ப்ரிப்பரேஷன் தான். டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே வேலைக்கு போயிட்டு ஓன் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பண்ண ஹார்ட் ஒர்க்கு தான். ஆனால் கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது பண்ணால் மட்டும்தான் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஒன்ஸ் படிச்சுட்டு நம்ம அதை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணது எல்லாம் வேஸ்ட் தான். சரியா? இதுக்கு முக்கிய சப்போர்ட் கூட எங்கள் ஃபேமிலி. ஆக்சுவலாக நான் மேரேஜ் பண்ணிட்டு தான் இந்த எக்ஸாமுக்கே படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அதுக்கு சப்போர்ட்டிவாக என் ஒய்ஃப் தான் முக்கியமாக என் கூட இருக்காங்க. அவங்க தான் எல்லாமே பண்ணது. முக்கியமாக எல்லா கிரெடிட்டும் அவங்களுக்கு தான் சேரும் போயிட்டு. ஓகே. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எம்இ தெர்மல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஓகேங்க. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். இப்போ இந்த எக்ஸாம் எழுதணும்னா என்ன படிப்புலாம் படிச்சிருக்கலாங்க? இந்த எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா டிப்ளமோ படிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா பிஇ படிச்சிருந்தா இந்த எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு எலிஜிபிள் வரும். ஆட்டோமொபைல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா எலிஜிபிள். அதே மாதிரி இந்த மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட்டோமொபைல் ஆர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள் தான். ஓகே. டிப்ளமோ இல்லைனா பிஇ படிச்சிருந்தாலே போதும். என்னென்ன ட்ரேட்லாம் படிச்சிங்கண்ணா? நான் செலக்ட் ஆகிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 4 ட்ரேடில் செலக்ட் ஆகிருந்தேன். ஓகே. வெஹிக்கிள் பாடி ரிப்பேர் இந்த ட்ரேடு 1, 2 and 3 வீலர் இந்த ட்ரேடு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்த கவுன்சிலிங்கில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதில் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் ரேங்க் 10. அப்புறம் மோட்டார் வெஹிக்கிள் ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அதில் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு. ஓகேங்க. இப்போ இந்த ட்ரேடுக்கெலாம் படிக்கிறதுக்கான புக்ஸ் அவைலபிளாக இருக்குங்களா? புக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ல் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் பி இருக்கும். பார்ட் ஏவில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இருக்கும். அது எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 40 மார்க்ஸ் 40 கொஷின்ஸ் எடுக்கணும் 100 கொஷினுக்கு. பார்ட் பி ஸ்கோரிங் பேப்பர். அதில் 75 கொஷின்ஸ் ஜிஎஸ், 25 கொஷின்ஸ் ஆப்டிடியூட் இருக்கும். நெக்ஸ்ட் பேப்பர் 2ல் டெக்னிக்கல் 200 கொஷின்ஸ் இருக்கும். இந்த டெக்னிக்கல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா பாரத் ஸ்கில்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம நோட்ஸ் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஜிஎஸ் படிக்கிறது நம்ம 6th to 12th ஸ்கூல் புக் படித்தாலே போதும். நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் போட்டீங்கண்ணா? நான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் 166 கொஷின் போட்டேன். ஓகே. ஜிஎஸ்லங்க? ஜிஎஸ்ல 166 கொஷின், ஜிஎஸ்ல 70 கொஷின்ஸ் போட்டேன். 70 கொஷின்ஸ் போட்டேன். எவ்வளோ நாளாக படிக்கிறீங்கண்ணா நீங்கள்? நான் இது ப்ரிப்பேர் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா 2000 கோவிட்க்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் நான் படிக்க ஆரம்பிச்சது. ஓகே. ஃபுல்லாக டெக்னிக்கல் சர்வீஸ் தான் படிச்சேன். நான் ஆல்ரெடி அந்த டீச்சிங்கில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. என்ன ப்ரொஃபஷனில் இருந்தீங்க? நான் இன்ஜினியரிங் காலேஜில் ஆக்சுவலாக ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம். ஓகே. அதுலேருந்து மாறணும்னு நினச்சிங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்? இது கவர்மெண்ட் செக்டார்ன்றதுனால ஜாப் செக்யூரிட்டி இருக்கும். ஓகே. நிறைய இப்போ நான் எடுத்துக்கிறது இவி டிபார்ட்மெண்ட்றதுனால நிறைய நாலேஜ் இப்போ ஃபியூச்சரில் எல்லாமே இவி தான் பேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அதே நம்ம எடுத்திருக்கேன் நான். ஓகே. ஜிஎஸ் பேப்பர் எப்படி படிச்சிங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஜிஎஸ் பேப்பர் எல்லாமே நம்ம 6th to 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே படித்தாலே போதும். கொஷின்ஸ் எல்லாமே அதுலேருந்து தான் வரும். இப்போ இருக்கிற ஜிஎஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா டெப்த்தாக படிக்கணும். ஏன்னா முன்ன மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் ஏபிசிடி 4 ஆப்ஷன் இருக்கும். இப்போ எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கணும். டெப்த்தாக படித்தா மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடியும் ஜிஎஸ்ல. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிச்சிருப்பீங்கண்ணா? நான் படிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் போக ஈவினிங் டைமில் படிப்பேன். சாட்டர்டே சண்டே லைப்ரரி போயிடுவோம். ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு? ஆமாம், மேரேஜுக்கு அப்புறம் தான் அந்த கவர்மெண்ட் ஜாப் போகணுன்றத ஒரு நாலேஜ் வந்துச்சு எனக்கு. ஓகே. இந்த இபி பேப்பருக்கான புக்ஸும் அவைலபிளாக இருக்கா? அந்த டெக்னிக்கல் பேப்பர்? டெக்னிக்கல் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பாரத் ஸ்கில்ஸ்னு வெப்சைட் போனீங்கன்னா அதுலேயே அந்த டிஃப்ரெண்ட் ட்ரேடுக்கு புக்ஸ் இருக்கும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் படித்த 4 ட்ரேடுக்குமே அதில் புக்ஸ் இருக்கு? 4 ட்ரேடுக்குமே புக்ஸ் இருக்கு. ஓகே. நிறைய பேருக்கு அந்த சோர்ஸ் தெரியாது. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெக்னிக்கல் படிக்கிறதுக்கு. 10 யூனிட்ஸுமே அதில் கவர் ஆகிடும்? ஆமாம், 10 யூனிட்ஸுமே எல்லாமே கவர் ஆகிடும். ஓகே.
இப்போ நம்ம புதுசா படிக்கிறோம்னா சிலபஸ் கவர் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்ண்ணா? ஒரு 6 மாசத்துல படிச்சிடலாங்களா? சிலபஸ் அந்த 10 யூனிட் அது ஜிஎஸ் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. டெக்னிக்கல் ஈஸியா படிச்சிடலாம். டெக்னிக்கல் ஆமா. வால்யூம் 1, வால்யூம் 2 2 புக் இருக்கும். அந்த 2 புக்கும் நீங்க நல்லா படிச்சாலே ஒரு ஓகே. 2 to 3 மந்த்ஸ்ல படிச்சிடலாம் ஃபுல் ஃபிளெட்ஜ்டா. இப்போ நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க. இன்ஜினியரிங் அதுக்கப்புறமா எம்இ ரெண்டுமே ஆமா, நான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன். ஸ்டாண்டர்ட் வந்து ஐடிஐ டிப்ளமோ லெவல். அதுல ஆமா. இருந்து கொஞ்சம் இதுவா தானே அதுல ஆமா, கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆனா நான் பிஇ முடிச்சு எம்இ முடிச்சிருக்கிறதுனால கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஓகே. இருக்கு. மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? மேக்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி வந்து பார்த்தோம் ஒரு 1 ஹவர் மேக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் ஆப்டிடியூட் டெய்லி நம்ம சால்வ் பண்ணிட்டே இருந்தா அது நம்ம டச்லயே இருக்கும் உங்களுக்கு. இப்போ பேப்பர் 1 ஒரு நாளும் பேப்பர் 2 இன்னொரு நாள் நடக்குமா? ஆமா ஆமா ஆமா. பேப்பர் 1 ஒரு நாள் நடந்துச்சு, பேப்பர் 2 ஒரு நாள் நடக்கும். டெக்னிக்கல் பேப்பர் ஃபர்ஸ்ட் நடக்குமா இல்ல ஜிஎஸ் பேப்பர்? ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் பேப்பர் நடக்கும், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் பேப்பர் இருக்கும். இப்போ 4 டிபார்ட்மெண்ட்னா அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நடக்கும். வரும் 3 ஹவர்ஸ் தானே எக்ஸாம்? ஆமா, 3 ஹவர்ஸ் தான் நமக்கு எக்ஸாம் இருக்கும். உங்க டெக்னிக்கல் பேப்பர் சிபிடியா இல்ல அதுவும் ஓஎம்? டெக்னிக்கல் பேப்பர் மட்டும் சிபிடி நடக்கும். Okay. ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து ஓஎம்ஆர் பேஸ்ட்ல நடக்கும். ஓஎம்ஆர் பேஸ்ல. ஆமா. ஓகே. ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்க? ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு என்னன்னா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். கண்டினியூஸா ஒர்க் பண்ணீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாப் எல்லாருக்குமே கிடைக்கும். Okay. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி குரூப் 4ல வந்து கவுன்சிலிங் கிட்ட வந்து ஜாப் கிடைக்கல. Okay. அதுக்கப்புறம் நான் டெக்னிக்கல் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான டைம்ல இந்த எக்ஸாம் வந்ததுனால கரெக்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தனால ஜிஎஸ்ல நல்லா நாலேஜ் இருந்தனால டெக்னிக்கலும் நான் ஆல்ரெடி டீச்சிங்ல இருக்கனால ரொம்ப ஸ்கோர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ இந்த எக்ஸாம்ஸ் இப்பதான் கண்டக்ட் பண்றாங்களா புதுசா? ஆமா, last இருக்குங்களா? இதுக்கு முன்னாடி எக்ஸாம் வந்து 2018ல தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து இப்போ 2026ல வந்திருக்கு. அடுத்து இப்போ இந்த வருஷமும் கால்ஃபார் வந்திருக்கு. கால் ஃபார் விட்டுருக்கு. ஆமா ஆமா ஓகே. ஜிஎஸ் நீங்க ஆல்ரெடி குரூப் 4 படிச்சதால ஈஸியா ஆமா. ஜிஎஸ் வந்து ஆல்ரெடி நான் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணதுனால ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அது நமக்கு. ஓகே. இந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ஆர்டர் வாங்குனது, போட்டோ எடுத்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. Okay. இதுக்கு தான் இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலியுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபேமிலியுடைய சப்போர்ட் இல்லாமல் ஏன்னா நான் மேரேஜ் பண்ணிட்டு 2 குழந்தை இருக்காங்க. ஒரு சன் வந்து பார்த்தோன்னா 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறார், ஒரு சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூகேஜி படிக்கிறார். ஓகே. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம படிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குன்னா அதை கண்டினியூஸாக நம்ம வந்து நம்ம எஃபோர்ட் போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஜாப் கிடைக்கும். அதை விட்டு விலகி போயிடக்கூடாது நம்ம. ஃபேமிலி டைம், ஒர்க் டைம், அதுக்கப்புறமா எப்படி இது ரெண்டுத்தையும் போக எப்படி படிச்சீங்க? அது ஃபேமிலி டைம் பார்த்தோம் அப்படின்னா நான் ஆக்சுவலாக காலேஜில் ஒர்க் பண்ணுறதுனால காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் காலேஜில் இருப்பேன். ஈவினிங் வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டைம் ஒரு 8 to 10 அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா படிப்பேன். சாட்டர்டே சண்டே 2 நாள் ஃபுல்லாக லைப்ரரி போயிடுவோம். ஓகே. இந்த ஜேர்னில யாருக்குன்னா நன்றி சொல்லணும்னா சொல்லுங்க. கண்டிப்பாக இதில் நன்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு என் ஒய்ஃபுக்கு நன்றி சொல்லணும். அவங்க தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என் கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸு ஒரு கார்த்தி, அவரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பேரண்ட்ஸ், இவங்க சைடு இருக்கிற பேரண்ட்ஸும் சரி, என் சைடு இருக்கிற பேரண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா அதனால தான் அந்த சக்ஸஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா முக்கியமாக ஒரு விஷயம் ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன அப்படின்னா கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். அதை விட்டு விலகி போயிடக்கூடாது. ஓகே. ஒன்ஸ் நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.